திராவிட கட்சிகளை ஒழிப்போம், திமுக கழகங்கள் இல்லாத ஆட்சி, 60 வருஷமா தான் நாசமா போச்சு, 67க்கு பிறகு நான் பேண்ட் போடுறது இல்ல, லேச சங்கி வாட அதை நாங்க அந்த ஒரு வாரத்திலேயே ஊழல் ஒழிச்சிட்டோம். அமைச்சர்கிட்டே ஒருத்தி 4000 ரூபாய் பணத்தை வாங்கி 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுங்க, அதுக்கு பிறகு 10 ரூபா வாங்குறது இருக்காது. ஊழல் ஒழிப்புக்கு எக்ஸ் டேட் ஒய் டேட் போட்டு டைம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய கூத்தெல்லாம் பார்க்கணும். நான் வாயை மூடிட்டாலே எல்லாம் எனக்காக பேசுவான், என்னோட பெய்டு கூலிகள் பேசுவான், என்னோட பெய்டு மாஃபியா பேசுவோம் அப்படின்னு நீங்க லெட் இட் கோன் பண்ண முடியாதுல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் ஆளுநர்ங்கிற வார்த்தையை தன்னுடைய வாயிலிருந்து சொல்லிருப்பாரு, பாஜகங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாரு, அமித்ஷா மோடி ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு வாயிலிருந்து இருக்குமா? நீங்க பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான மோதல் இருக்குல்ல, அதுல பாஜக பாதிக்கப்பட்டதை விட திமுக பாதிக்கப்பட்டது அதிகம். ஒரே ஒரு அஜெண்டா தான், பிஜேபியை தடுக்கணும், சிவி சண்முகம் தரப்ப சந்திக்கணும். அதுதான் அஜெண்டா. சிவி சண்முகம் தரப்ப சந்திச்சோம்னா எங்க நம்ம குதிரை பேரம் பேசுறது அம்பலப்பட்டு போயிடுமோங்கிற அச்சத்துல எல்லா தலைவர்களையும் சந்திச்சு நார்மலைஸ் பண்ணாங்க. காங்கிரஸ்காரர்கள் வரிசையில் வந்துருவாங்க, திமுக யோக்கியம், நாங்க பிஜேபியோட ஏஜெண்டா அப்படின்னு கேட்பாங்க. கம்யூனிஸ்டே பிஜேபியோட ஏஜென்ட் நீங்க சொல்லும் பொழுது உங்களை பிஜேபியோட ஏஜென்ட் நாங்க ஏன் சொல்லக்கூடாது? பிஜேபி எதையெல்லாம் விரும்புதோ, தேஜஸ்வி யாதவ் வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது, நீங்க எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க? திமுகவை வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. மம்தா பானர்ஜி வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. கெஜ்ரிவாலை வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. இப்படி தமிழ்நாடு இந்தியா முழுக்க கம்யூனிஸ்டுகளை வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அட்ரஸே பண்ணாத ஒரு கட்சியாக தாவேகா இருக்கு. இப்படி ஒண்ணு நடக்குதுங்கிறதே தெரியாதவராக விஜய் இருக்கிறார். இல்ல தெரியும்னா பேசணும்ல. சரி, இன்னைக்கு அவர் தோத்து போயிருக்கலாம், கட்சி ஆட்சியில் இல்லாம போயிருக்கலாம், நாளைக்கு யார் வந்தாலும் அவரை விட அதிகமா உழைச்சாதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற பேர் எடுக்க முடியும் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டார். Ladies and gentlemen, தமிழ்ல பேசுங்க ஐயா, தமிழ்ல பேசுங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகிறது. இந்த 1 மாத காலத்தில் தமிழ்நாட்டில் முற்றிலுமாக ஊழலை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திமுகவுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளரான சூர்யா கிருஷ்ணமூர்த்தியிடம் இந்த ஊழலை ஒழிச்சிட்டாங்க, மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மைதானா? திமுக என்ன செய்ய போகிறது? எதிர்கட்சியாக திமுக என்ன செய்ய போகிறது? திமுக தேவலதா தாவேக ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு திமுகவினர் மட்டும் இல்லாமல் இப்போது அதிமுகவினரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு தாவேக ஆட்சிக்கு நீங்க முட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுக விமர்சிட்டு இருக்காங்க. திமுக என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய கூட்டணி கட்சிகளை வச்சுதான் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, உதயசூரியனுக்கு விழுந்த வாக்குகளை வைத்துதான் தாவேக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, விரைவில் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவரே பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதை பற்றி தான் சூர்யாவிடம் பேச போகிறோம். வணக்கம் சூர்யா. வணக்கம். ஊழல் ஒழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? 60 ஆண்டுகளாக முடியாத ஒரு விஷயத்த நாங்கள் 1 மாதத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்கிறாங்க. இல்லை, அதில் தான் ஒரு சூட்சமும் இருக்குது, தொழில் நேக்கு. நீங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோங்கிறத விட நிறுத்தினா பரவாயில்ல. 60 ஆண்டுகள் எங்கேயோ கேட்ட குரல். திராவிட கட்சிகளை ஒழிப்போம், திமுக கழகங்கள் இல்லாத ஆட்சி, 60 வருஷமா தான் நாசமா போச்சு, 67க்கு பிறகு நான் பேண்ட் போடுறது இல்ல அப்படின்னு ஒரு டைலாக் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. அதோட கண்டினியூஷன் இங்கேயும் வருது பாருங்க, லேச சங்கி வாட அடிக்குது. அப்போ நீங்க ஊழலை ஒழிச்சிட்டேன் அப்படின்னா அதை மக்கள் ஃபீல் பண்றாங்களாங்கிறது முதல் கேள்வி. அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. ரெண்டாவது முக்கியமானது, இவங்க இப்ப சில நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, நாங்க மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க, அதை நிறுத்திட்டோம் அப்படின்னுட்டு. அது லைசன்ஸ் சார்ஜ். ஒவ்வொரு வருஷமும் லைசன்ஸ் ரினிவலுக்கு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணம், அந்த பணத்தை ஒழிச்சதும் இவங்க கிடையாது. திமுக அரசு போறப்ப மார்ச் மாசத்திலே ஜியோ போட்டுட்டு போயிடுச்சு. அந்த ஜியோவை தான் இவங்க இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு. அடுத்தது அதை நாங்க வந்த ஒரு வாரத்திலே ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. இவர் சொன்ன அடுத்த நாள் அமைச்சர்கிட்டே ஒருத்தி 4000 ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கான். ஊழலை ஒழிச்சிட்டோம்னு இவர் சொல்றாரு, அடுத்த நாள் அமைச்சர்கிட்ட 4000 ரூபாய் கொடுத்தா தான் கோயிலுக்குள்ள விடுவேன் அப்படின்னு இருக்காப்ல. அப்படியே நீங்க கட் பண்ணீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுங்க, அதுக்கு பிறகு 10 ரூபா வாங்குறது இருக்காது அப்படின்னு ஊழல் ஒழிப்புக்கு எக்ஸ் டேட் ஒய் டேட் போட்டு டைம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய கூத்தெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய நிழல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை அறநிலையத்துறை அமைச்சரும் மதிக்கலை, சாராயத்துறை அமைச்சரும் மதுவிலக்குத்துறை அமைச்சரும் மதிக்கலை. அப்படிங்கிறது தான் இதனுடைய பேஸ் லைன். மற்றபடி இவங்க இந்த ஊழலை ஒழிக்கிறேன்னு ஒரு ட்ராமாவை அப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டு பின்னால் கோடி கோடி கோடியாக பதுக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக தெரியுது. பெஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள்,
இவங்க நேத்தி ஒரு பொய் செய்தியை பரப்பி விட்டாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு வரலாற்றிலேயே முதல் முறையாக 300 பேருக்கு மின்சார வாரியத்தில் ஏடபிள்யூலேருந்து இஏ டிரான்ஸ்ஃபர் போட்டோம் அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விடுறாங்க. சரி, அப்புறம் நோண்டி பார்த்தா தான் தெரியுது 2000 ஆண்டிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அது. அவங்க 2000 ஏஇ ஆறாங்க, ஏடபிள்யூ ஆறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் வரணும். ப்ரமோஷன் 416 பேரை பட்டியல் எடுத்து நாம் வச்சுருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு வருது. வழக்கு வந்ததுனால அதை செயல்முறைப்படுத்த முடியல. அந்த வழக்கு செட்டில் ஆன அடுத்த நாளே இந்த 400 பேரை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு துறை ரீதியான கடிதம் அனுப்பப்படுது. 416 பேர் இருக்கணும்ல. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வருது, பண்ண முடியல. நீங்கள் வந்த பிறகு இந்த 416 பேரையும் பண்ணியிருக்கணும்ல. 300 பேரை மட்டும் ஏன் செலக்டிவாக எடுத்து பண்ணீங்க? மிச்சம் 116 பேர் உங்கள் பேரத்துக்கு படியிலையா? நீங்கள் எதையோ கேட்டதை அவங்க கொடுக்காததுனால அந்த 116 பேரை பெண்டிங்கில் வச்சிங்களா? இல்லை அவங்களுக்கு தகுதி இல்லாததுனால வச்சிங்களா? இதை வெளிப்படையாக டிக்ளேர் ஊழல் ஒழியல அப்படின்னு தான் சொல்றீங்க. ஒழிச்சிட்டா நல்லதுங்கிறோம். ஆனா அப்படி ஒன்றும் தெரியலங்கிற. இல்ல பிரச்சனை ஊழல் இப்பதான் பெருமளவு தாண்டவமாடுது சார். சார் 416 பேர் என் பட்டியல் கையில இருக்குங்க. இந்த 416 பேரையும் நான் கூப்பிடுறேன். 300 பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்றேன். மிச்சம் 116 பேர் கொடுக்கல. என்ன காரணம்? எய்தர் அவங்க இன்எலிஜிபிளா இருக்கணும், இல்ல நான் ஏதோ கேட்ட பேரத்துக்கு அவங்க படியாம இருக்கணும். இது ரெண்டுல எது உண்மைங்கிறத அரசு வாய் திறந்து சொன்னாதானே தெரியும். நான் வாயை மூடிட்டாலே எல்லாம் வந்து எனக்காக பேசுவான், என்னோட பெய்டு கூலிகள் பேசுவான், என்னுடைய பெய்டு மாஃபியா பேசும் அப்படின்னு நீங்க லெட் இட் கோன் பண்ண முடியாதுல்ல. நீங்க ஊழல் ஒளிஞ்சிச்சு அப்படின்னுட்டு அவர் ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிடுவார். ஒளிஞ்சிருச்சா சார்னு நம்ம மைக் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் பதில் சொல்ல மாட்டார். இங்க இணைய கூலிப்படை நம்மளை தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம். இந்த கூத்து தான் நடந்துட்டு இருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் நடக்கல. ஊழல் பெருகி இருக்கிறது. இல்ல இந்த ஆட்சியே உங்க தயவுல தான் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான் இந்த ஆட்சியை வந்து ஆதரித்து வாக்களித்தார்கள். இல்லைன்னா வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துட்டுனா நம்மளால வந்து சமாளிக்க முடியாது, மக்கள் வந்து ரொம்ப துன்பப்படுவாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருந்தாலும் அதுக்கும் இப்போ நீங்க இவ்வளவு பட்டியலிடுறீங்க, இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லை என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இது கொடூரமா இருக்கு. அது இன்னும் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து நம்ம உள்ள விட மாட்டோம் அப்படிங்கிறது. அதாவது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய முகமையாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கு. ஆட்சி அதிகாரம் போன பிறகும் ஒரு மறைமுகமான பாஜக ஆட்சி இங்கே வந்துடக்கூடாதுங்கிற உறுதி திமுக கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. கவர்னர் வந்து கவர்னர்கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு விஜய். அந்த லெட்டரை வாங்கி வச்சுட்டு அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, 117ன்னு வரமாட்டுது, 18ன்னு வரமாட்டுது, அப்படி இப்படின்னுட்டு அவர் டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வா, வீட்டுக்கு போ, இங்கே வா, அங்கே போ, இங்கே போன்னு அலையோன்னு அலைய விடுறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் ஆளுநருங்கிற வார்த்தையை தன்னுடைய வாயிலிருந்து சொல்லியிருப்பாரா? பாஜகங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாரா? அமித்ஷா, மோடி ஏதாவது ஒரு வார்த்தை அவர் வாயிலேருந்து வந்திருக்குமா? இந்த லட்சணத்துல காங்கிரஸ் வந்து பிஜேபி எதிர்ப்பு முகமா விஜயை பார்க்குது. விஜய் சிரிக்க மாட்டாங்க. அவங்களும் அப்படிதானே சொல்றாங்க, தவேகாவினரும் அப்படிதான் சொல்றாங்க, நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம், அவங்க எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு தானே வந்து சொல்றாங்க. கொள்கை எதிரின்னு ஒரு டயலாக், அது டயலாக் பேசுறது. அதை தாண்டி என்ன பண்ணியிருக்கீங்க? பிஜேபிக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது எதையும் விஜய் பண்ண மாட்டார். பினராயி மீது நடத்தப்படுகிற ரைடை கண்டிச்சா பிஜேபி கோச்சுக்கும், இவர் கண்டிக்க மாட்டார். சோனியா காந்தி ராகுல் காந்தியும் போய் பார்த்தா பிஜேபி கோச்சுக்கும், இவர் வந்து போய் பார்க்க மாட்டாரு. இத்தனைக்கும் அவங்க வந்து சுகர்ல ஸ்வீட்லாம் வேற வாங்கி வச்சிருந்தாங்களாம், பேனர்லாம் வச்சிருந்தாங்க, நம்ம பார்த்தோம் வாசல்ல. பிரவீன் சக்கரவர்த்தி பேனர் வச்சிருந்தாரு. காங்கிரஸ்காரங்களுக்கு பேனர் வைக்க தெரியும்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னுட்டு. ஒரு பழைய கதை ஒன்று வெற்றி கொண்டான பேசின ஒரு கிளிப்பிங் ஒன்று ஓடும். திண்டிவன ராமமூர்த்தி அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்தப்போ அவர் அதை வந்து கோட் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம். ஈரோடு கூப்பிட்டு கேட்டிங்கன்னா இது மாதிரி கதையாக சொல்லுவார். இவர் என்ன பண்ணியிருக்காரு பேசும்போது, அப்போ கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பு பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு லாரி கொண்டு வந்து மொத்த பயில ஏற்றினோம்னா லாரியில் பாதி தான் நிறையும் அப்படின்ட்டு. திண்டிவனத்தை தாண்டி போகும்போது இவன் டீ குடிக்கணும்னு திண்டிவனத்தில் டிரைவர் நிறுத்த சொல்கிறாப்புல, நான் அப்போவே சொன்னேன் திண்டிவனம் வேணாம் தாண்டி போயிடுவோம்னு. இறங்கி பார்த்தா ஒரே ஒருத்தன் தட்டி கட்டிட்டு இருக்கான். திண்டிவனத்திற்கு வருகை தரும் திண்டிவனம் ராமமூர்த்தியே வருகைங்கிறான். சரி, யார் அதை தட்டி கட்டுறது? ஒருத்தன் மட்டும் தட்டி கட்டுறான்னு பார்த்தா திண்டிவன ராமமூர்த்தி தான் தட்டி கட்டிட்டு இருக்கான். அப்படி இந்த அளவுக்கு லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு டெல்லியில் இவங்களுக்கு பேனர் வைக்க தெரியும்னே நமக்கு அன்னைக்கு தான் தெரியும். நீ பேனர் வச்சா என்ன, சுகர்ல ஸ்வீட் வாங்கி வச்சா என்ன, மோடி போகக்கூடாதுன்னு. மோடி சொன்னாரோ இல்லையா, நிர்மலா சீதாராமனை பார்த்த பிறகு இவருக்கு ஜிட்டர் ஆயிடுச்சு. அப்ப அங்க என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு? நிர்மலா சீதாராமன் உங்களை மிரட்டினாங்களா?
இல்ல நிர்மலா சீதாராமனோட விஜய் வந்து எவ்வளவு நிமிட சந்திப்பு அப்படின்னு நமக்கு தெரியல. இல்ல அது எவ்வளவு நிமிடமா வேணாலும் ஊடகங்கள் இருக்கட்டும். தெரியல. ஆனா அவர் வந்து இப்ப மோடியுடன் வந்து 5 நிமிடங்கள் தான் பேசி இருக்கிறதா தெரியுது. 5 நிமிடங்கள்ல அவர் வந்து தமிழ்நாட்டுடைய மொத்த பிரச்சனைகளையும் வந்து அவர் வந்து விலக்கிட்டு வந்துட்டாரு. இப்படி வந்து அமைச்சரவை கூட்டத்துல எப்படி 432 உசேன் பிரச்சனைகளை போல்ட்டை விட பத்தி வேகமா. 1.5 மணி நேரத்துல பேசுனாங்களோ அது மாதிரி வந்து அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அமித்ஷா வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. இவ்வளவு ஷார்ட்டான மீட்டிங்லாம் நம்மளால முடியாதுங்கிற மாதிரி அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. இல்ல நீங்க சொல்றீங்க இன்னைக்கு வந்து காங்கிரஸை பத்தி இந்த அளவுக்கு சொல்லிட்டீங்க. 5 சட்டமன்ற தேர்தலா இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு, உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு கட்சியுடன் நீங்க வந்து கூட்டணியில இருந்திருக்கீங்க. 5 சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு சில பாராளுமன்ற தேர்தல்ல உங்களோட கூட்டணியில இருந்த நீங்க, இப்போ அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த விமர்சனத்தை எல்லாம் இல்ல வைக்கிறீங்களா? இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஆள் இல்லாத கட்சிங்கிற கருத்தோ அல்லது அது வந்து ஓட்டை மாற்றி தரக்கூடிய ஒரு கட்சிங்கிற கருத்தோ எங்களுக்கு எப்போதும் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ம். கூட்டணியில இருக்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது. ம். அது ஒரு அடிப்படை நாகரிகம். ம். நீ நாகரிகமா நடந்துக்காத போது நாங்க உண்மைகளை பேச வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஏன் காங்கிரஸோட இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். ம். பாஜகங்கிற ஒரு பெரிய பேயை விரட்டுவதற்கு ம். குறைந்தபட்ச தீமையுள்ள காங்கிரஸோடு நாங்கள் கைகோர்த்தோம். ஏன்னா நீங்க பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான மோதல் இருக்குல்ல, அதுல பாஜக பாதிக்கப்பட்டதை விட திமுக பாதிக்கப்பட்டது அதிகம். எமர்ஜென்சியா இருக்கட்டும், 91 ராஜீவ் அசாசினேஷனா இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியா திமுக பாதிக்கப்பட்டது அதிகம். இந்த பின்னணியில இருந்து பார்க்கும்பொழுது எங்களுடைய சொந்த காயங்கள், பர்சனல் ஊண்டு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் காங்கிரஸோட கைகோர்த்தோம். ஒரே ஒரு அஜெண்டா தான், பிஜேபியை தடுக்கணும். பிஜேபி மாதிரியான ஒரு நாசகார சக்தியை தடுக்கணும். அந்த அக்கறை உங்களுக்கே இல்லாத போது நாங்க வந்து அதை வந்து உங்களை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நாங்க அதை தனியா சண்டை போட்டு போயிடுவோம். இல்ல இதை தான் மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. எங்களுக்கு வந்து சுயமரியாதை இருக்கிறது. எங்களுக்கு வந்து திமுக வந்து மரியாதை கொடுத்ததே கிடையாது. எங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு எந்த திமுக தலைவராவது வந்தது உண்டா? விஜய் வந்திருக்கிறாருங்க, எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கிறாருங்க. திமுக தலைவர்கள் யாராவது எங்க ஆபீஸ்க்கு வந்தது உண்டா அப்படின்லாம் வந்து மாணிக்கம் தாக்கூர் கேட்கிறாரு. அதுவும் இல்லாமல் இல்ல நம்ம பேச இல்ல நீங்க பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து திமுக கிட்ட வந்து ரொம்ப போராடி ஈராடி தான் அவங்க வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க. எலெக்ஷனுக்கு பிறகு வெறும் 5 எம்எல்ஏக்கள் தான் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. ஆனா பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை இவங்க வந்து கோரிக்கையை வைப்பதற்கு முன்பாகவே தட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு விஜய் ரெடியா இருக்கிறாரு, கொடுத்துட்டாரு. ஏன் திமுக அதை செய்யல? 2 விஷயம். ஒண்ணு, இப்ப நாங்க தனியா செஞ்சுக்கிறோம் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பிஜேபியோட கைக்கூலின்னு அடுத்த நரேட்டிவ் வைப்பாங்க. ஆனா தெளிவா சொல்றோம், காங்கிரஸ் தான் பிஜேபியோட கைக்கூலி. பிஜேபிக்கு ஒரு காங்கிரஸ் எதிரியா, மாநிலத்தில் வலுவா இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த பின்புலம் கொண்ட ஒரு கட்சி எதிரியான்னு பார்த்தா மாநிலத்தில் வலுவான சித்தாந்த பின்புலம் கொண்ட ஒரு கட்சி தான் முதன்மை எதிரி. ஏன்னா காங்கிரஸ் வீக்கான டார்கெட், அதை எப்போ வேணா அடிக்கலாம். ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். அப்ப திமுகவை தான் அவர்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ நாங்க தான் முதன்மை விக்டிம், நாங்க தான் முதன்மை ஃபோர்ஸ் அவங்களை எதிர்க்கிறதுல. இப்போ நீங்க வந்து எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு பத்தி காங்கிரஸ் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து நீங்க வந்தீங்க அப்படின்னா மரியாதைன்னு இப்போ ஒருத்தர் கிளம்பியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் உத்தமர் வந்து மாணிக்கம் தாக்கூர் தான். 2-3 கேள்வி வருது. ஒன்று, விசிகாவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கன்னு தாவேக்கா கேட்டாங்க, ஐயுஎம்எல்ஏ கேட்டாங்க, இடதுசாரிகளை கேட்டாங்க. உங்களை கேட்டாங்களா? உங்களுக்கு ஏதாவது அஃபிஷியலாக பர்சனலாக வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஊடகங்கள் முன்னால் உங்களை வந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாங்களா? கேட்கறதுக்கு முன்னாடியே ஓடி போய் நீங்கள் தான் கொடுத்தீங்க. அப்போ எங்கே போச்சு மரியாதை? ஒன்று. 2வது, இது சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தார், அவர் அன்புமணி ராமதாஸ் தான் போய் பார்த்தாரு. இவர் சிவி சண்முகத்தையும் தான் போய் பார்த்தாரு. சிவி சண்முகம் தரப்பை சந்திக்கணும், அதுதான் அஜெண்டா. சிவி சண்முகம் தரப்பை சந்திச்சோம்னா எங்க வந்து நம்ம குதிரை பேரம் பேசுறது அம்பலப்பட்டு போயிடுமோங்கிற அச்சத்துல எல்லா தலைவர்களையும் சந்திச்சு நார்மலைஸ் பண்ணார். அப்ப மோட்டோ வந்து சிவி சண்முகம் வீட்டுக்கு சோஃபாவோட போறது. மற்றபடி திமுக தலைவர் வீட்டுக்கு வந்ததா இருக்கட்டும், அதிமுக காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வந்ததா இருக்கட்டும், மதிமுக தலைவர் வந்த அலுவலகம், எல்லா இடத்துக்கு வந்ததும் அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நடத்தப்பட்ட நாடகம். மற்றபடி அவர் அங்கே வந்துட்டாரு இங்கே வந்துட்டாருங்கிறத குறித்தெல்லாம் மரியாதை இருந்திருந்தா டெல்லிக்கு போயிட்டு சோனியாவை சந்திக்காமல் வந்திருக்க மாட்டார். மரியாதை இருந்திருந்தா டெல்லிக்கு போயிட்டு ராகுலை சந்திக்காமல் வந்திருக்க மாட்டார். மரியாதைன்னு ஒன்று இருந்திருந்தா கேரள முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவுக்கு போயிருப்பார். குறைந்தபட்ச ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பியிருப்பார். அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டாவது போடுவார். ஒரு ட்விட்டுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லைங்கிறது தான் விஜய் சொல்லக்கூடிய மெசேஜ். அப்படி இருக்கும்போது
இந்த உங்களுக்கு என்னன்னா அவர் மந்திரி பதவி கொடுத்துட்டாப்புல, அதிகாரத்துல நீங்க இருந்தாகணும். அதிகாரமும் சோஃபாவும் பெத்த பர்சும் முக்கியம். அதுக்காக நீங்க தாவிட்டீங்க. அதுக்கு அதை வெளிப்படையா ஒத்துக்கிட்டா கூச்சமா இருக்கும்ல. எப்படி சொல்ல முடியும்? மந்திரி பதவி கொடுத்தாரு அதனால போனோம், சோஃபா கொடுத்தாரு அதனால போனோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியுமா என்ன? அதுக்கு சொல்றதுதான் இந்த மரியாதை, கண்ணியம், சுயமரியாதை அப்படிங்கிறதெல்லாம். இல்லை, காங்கிரஸ் ஏன் தாவேகா கூட்டணி நாங்கள் போனோம், அவசரமாக போனோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் ஒன்று சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய லாஜிக் என்னென்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைத்து ஒரு அரசாங்கத்தை நிறுவுவதற்கு முயற்சி பண்ணாங்க. நாங்கள் அதை தடுப்பதற்காக, அதன் மூலமாக பாஜக உள்ளே வருவதை தடுப்பதற்காகத்தான் மதசார்பற்ற தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் அவங்க முன்வைக்கிறாங்க. இல்லை, முதல்ல திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துனுச்சு அப்படிங்கிறதே அப்பட்டமான வடிகட்டிய பொய். 2 தரப்புல இருந்தும் அதை பல்வேறு முறை மறுத்துட்டாங்க. நீங்க தாவிட்டீங்கல்ல, நீங்க ஒரு அயோக்கியத்தனம் பண்றீங்கல்ல, அந்த அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்துவதற்கு இன்னொருத்தர் மேல பழிய தூக்கி போடணும். அப்போ உங்களுக்கு ஒரு யோக்கியன் இமேஜ் வேணுங்கிறதுக்காக திமுக அதிமுக கூட்டணிங்கிற ஒரு செய்தியை நீங்க பரப்புறீங்களே தவிர, அது நீங்க தாவனத்துக்கு கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கு ஒரு நியாயம் வேணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய கட்டுக்கதை ஒன்று. இதை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருவோம். ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன தப்பு இருக்கு? நான் திமுக அது பொலிட்டிக்கலாக மாறலாம், லீகலாக எல்லாம் விட்டுருவோம். நீங்கள் பண்ணது அயோக்கியத்தனம் அப்படின்னா அதுவும் அயோக்கியத்தனம். நீங்கள் பண்ணது யோக்கியம் அப்படின்னா அதுவும் பாலிடிக்ஸில் யோக்கியம். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த தேர்தலில் யார் ஒருவருக்கும் 118 சீட்டுங்கிறது கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும் பொழுது எந்த அணியோடு சேர்ந்தாலும் அதுக்கு பேர் சந்தர்ப்பவாதம் தானே தவிர அதுக்கு பேர் அரசியல் அறம், நியாயம், தர்மம் அப்படிலாம் கிடையாது. அது பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் என்ன வேணா இருக்கலாம். அதை நம்ம இப்போ பேச முடியாது. அப்போ திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் அது பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க காயின் பண்ணீங்கன்னா, காங்கிரஸ் போய் தாவேகா கூட நின்னதும் அரசியல் சந்தர்ப்பவாதம் தான். அது தப்பு, இது சரி அப்படி கிடையாது. ரெண்டும் தப்பு இல்ல, ரெண்டும் சரி இல்ல. இப்ப காங்கிரஸை விட்டுருவோம். ஐயுஎம்எல் கட்சி அவங்க நாங்கள் நேற்றும் இவர்களோடு தான் இருந்தோம், இன்றும் இவர்களோடு தான் இருக்கோம், நாளும் அவர்களோடு தான் இருப்போம் அப்படின்னு திமுக குறித்து தேர்தல் ரிசல்ட் வந்ததுமே சொன்னாங்க. அவங்க முதல்ல ஆதரவு கொடுக்க போனாங்க, அப்புறம் அமைச்சரவையிலே பங்கேற்றுட்டாங்க. விசிகா அதே மாதிரி ஆதரவு கொடுக்க போனாங்க, அப்புறம் அமைச்சரவையிலே பங்கேற்றுட்டாங்க. முதல்ல அவங்க ஆதரவு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு. இடதுசாரிகளும் அதே நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இடதுசாரிகளை தவிர்த்துட்டு திமுக கூட்டணியில் இருந்த இந்த கட்சிகள் எல்லாமே, எம்எல்ஏக்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாமே அமைச்சரவையிலே பங்கேற்றுட்டாங்க. இது அந்த கட்சிகளுடைய ஒரு தனிப்பட்ட முடிவா நீங்க ஏன் பார்க்கக்கூடாது? கண்டிப்பா தனிப்பட்ட முடிவு தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன அப்படின்னா, நீங்க 2006 உதாரணத்தையும் இதையும் சேர்த்து பார்க்கணும். 2006ல் திராவிட முன்னேற்ற கழகம் மெஜாரிட்டி வரல, கட்சிக்கு மெஜாரிட்டி வரல. ஆனா கலைஞர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நின்ன அந்த அணி இருக்குல்ல, அந்த அணி 160 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிச்சு. இங்க விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்லி நின்ன அணி இருக்குல்ல, அதுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதே போல திமுக தலைவர் தான் சொல்ல நின்ன நம்ம அணி இருக்கு இல்லையா, அதுக்கு மெஜாரிட்டி இல்லை. ஏடிஎம்கே அணிக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்படி இருக்கும்பொழுது யாரோட சேர்ந்தாலும் அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நீங்க அது பியூரிட்டி, நான் பண்ண பியூரிட்டி, அவன் பண்ண அயோக்கியத்தனம்னு இல்லை. யார் எது பண்ணாலும் அது அயோக்கியத்தனம் தான். இவங்க அடுத்து ஒரு லாஜிக் வருவாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அப்போ அவங்க தான் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும், அதுதான் அரசியல் அறம் அப்படிம்பாங்க. கர்நாடகாவில் இந்த தேர்தலுக்கு முதல் தேர்தலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாஜக தானே. பாஜகவை தடுக்கணும்னு நீங்க ஜேடிஎஸ் கூப்பிட்டு முதலமைச்சர் ஆக்குனீங்கல்ல, அது எந்த அறத்துல வரும்? மகாராஷ்டிராவில் பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும்பொழுது அந்த அணியை உடைச்சு சிவசேனாவையும் என்சிபியும் தனியாக கூப்பிட்டு ஒரு கோயலேஷன் ஃபார்ம் பண்ணி பவருக்கு வந்தீங்கல்ல, அது எந்த அறத்துல வரும்? இன்னைக்கு பாஜகவை தடுப்பதற்கு அப்படின்னு நான் ஒரு நிலைப்பாடு எடுத்தோம்ல, இன்னைக்கு பாஜகவோட ப்ராக்சியான விஜயை தடுப்பதற்கு அப்படின்னு ஏன் நிலைப்பாடை எடுக்க முடியல? அவ்வளவுதான் கேள்வி. அது டைரக்ட் பிஜேபி வந்தா என்ன, ப்ராக்சி பிஜேபி வந்தா என்ன? டைரக்ட் பிஜேபி வரதை விட ப்ராக்சி பிஜேபிட்ட கொஞ்சம் தீமை கம்மிங்கிறதுனால இந்த அரசை நம்ம அலோவ் பண்றோம் அப்படிங்கிறது தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, தமிழ்நாட்டில் இது மாதிரி சிக்கல் வந்தது கிடையாது. இது மாதிரி மைனாரிட்டியாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனது கிடையாது. 52க்கு பிறகு இதுதான் அப்படிங்கிற நிலைமை இருக்கலாம். ஆனால் ஒன்றியத்தில் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதாவது எதிர்த்து போட்டியிட்டவர்களே அவர்களே சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஒன்றியத்தில் நிறைய முறை இருந்திருக்கு. இது அரசியலில் அனுமதிக்கப்பட்டதானே. அப்படி இருக்கும்போது எதுக்கு திமுக தொண்டர்கள் நீண்ட நாள் பார்ட்னராக இருந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை கூட திட்டக்கூடிய அளவுக்கு
ஒரு இதெல்லாம் பார்க்குறோம். விசிகாவை திட்டுறாங்க. விசிகா வந்து இன்னைய வரைக்கும் விசிகா தலைவர் வந்து திமுக மீது மரியாதை கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள்ல வெளிப்படுது. அப்போ மாணிக்கம் தாக்கூர் மாதிரியே இவங்க எல்லாரையும் நீங்க அப்படி டீல் பண்ணல. அடிப்படையில கவனிக்கணும். திமுக பெயரில் வரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது தலைமையிலிருந்து அதிகாரப்பூர்வமா வர்றது தான். அல்லது அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள் பேசுவது மட்டும் தான் திமுகவினுடைய அடிப்படை கருத்து. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு உரிய பதிலடியை திமுக கொடுக்கிறது. ஏன்னா அது துரோகம் பண்ணிட்டு போச்சு. அதனால உரிய பதிலடியை கொடுக்குறோம். ஐயுஎம்எல் மீதான விமர்சனம் அப்படிங்கிறது ஐயுஎம்எல் ஆற்றிய வினைக்கு எதிர்வினை, அவங்க பண்ண கிரிட்டிசிசத்துக்கு எதிர்வினை. சார் ஒன்று வெளிப்படையாக பேசுவோம். காங்கிரஸ் போனது பாரம் குறைஞ்ச மாதிரி தான் பல திமுககாரர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஐயுஎம்எல் போனது தான் வந்து அவங்களுக்கு ஒரு 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 நீண்டகால உறவு ஒன்று போயிடுச்சு. அப்படி அதை தாண்டி பேராசிரியர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட ஐயுஎம்எல் லீடர்ஸ் மீது திமுகவினுடைய தொண்டர்கள் வரைக்குமே கூட ஒரு நல்ல பாசத்தோடு பிணைப்போடு இருந்தக்கூடியவர்கள். அப்போ அவங்க ஹர்ட்டில் பேசுகிறாங்க. அங்கேருந்து ஒரு ஒரு எதிர்பாராத தாக்குதல் வரும் பொழுது அந்த தாக்குதலை வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ அடிப்பா, நான் வாங்குறேன், இந்த ஏசு மாதிரி இங்கே வாங்கினா இங்கே இதையும் காட்டுவேன், அதெல்லாம் கிடையாது. நான் அடித்தா திருப்பி அடிப்போம். விமர்சனம் வந்துச்சுன்னா பதிலடி கொடுப்போம். ஸோ வாங்கிட்டு போகிற கட்சியாக திமுக இருக்காது. நீங்கள் எங்களை டச் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, நீங்கள் அதை ஜஸ்டிஃபை நியாயத்தோடு பேசுனீங்கன்னா அது நியாயத்தோடு விமர்சனம் வைக்கப்படும். அநியாயமாக பேசுனா அநியாயம் தான் எதிர்ப்பு. இப்போ திருப்பரங்குன்றம் மாதிரியான இஷ்யூஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக அன்றிருந்து திமுக அரசாங்கம் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தது. நீதிமன்றத்துடைய ஆணைக்கு எதிரான ஒரு நிலையை வந்து திமுக எடுக்க வேண்டிய ஒரு இது வந்துச்சு. அப்போ வந்து நீதித்துறையா இல்லைனா வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய மோதல் எல்லாமே வந்து உருவாகி இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் அதை எப்படி டீல் பண்ண போகுதுன்னு தெரியல. ரொம்ப விளையாட்டாக தான் டீல் பண்ணுறாங்க. நேற்று கூட நிர்மல்குமார், அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார், இவர் முன்னாடி பாஜகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார், அது எல்லாமே தெரியும். அவர் காவி டவுசர் போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் சாகாவில் கலந்து கொண்ட காட்சிகள் கூட இணையத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, அடுத்த ஆண்டு கார்த்திகை தீபத்துக்கு மலை மேலே தீபம் ஏற்ற போகிறோம், அதுக்கு தான் ஒரு பரிசாக தான் வந்து நாங்கள் வந்து இந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருக்கோம், யார் தீபத்தை ஏற்றக்கூடியவரோ அவரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, யார் தீபம், ஏன்னா பாஜக மட்டும்தான் நாங்கள் அங்கே தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்ட கட்சி. அப்படி நீங்கள் வந்து மக்கள் மேண்டேட் வந்து மேலே உச்சியில் ஏற்றுறது தான் அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா அங்கே வந்து அதிமுகவும் பாஜகவும் தான் ஜெயிச்சிருக்கணும். தாவேக்கா டிக்ளேர் பண்ணலை. அதுக்கு ஒரு நிலைப்பாடே கிடையாது, அதுக்கு கருத்தே கிடையாது. தாவேக்காவு கிடையாது, இவர் நிர்மல்குமாருக்கு அந்த கேப்பபிள் இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, அதுதான் அவர் டிக்ளேர் பண்ணல. அவர் டிக்ளேர் பண்ணல. இன்னைக்கு மேண்டேட் வந்து விஜயை காட்டி வாங்கிட்டு நான் செக்குலர் ஃபோர்ஸ்னு வாங்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு சங்கீதரை என்ன வேணா பண்ணலாம். அதை வந்து நம்ம எதிர்த்து போராடி தான் முறியடிக்கணும். மற்றபடி இது பப்ளிக் மேண்டேட்னு சொல்றது அயோக்கியத்தனம் ஒன்று. ரெண்டாவது, திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், வக்ஃபு மசோதாவாக இருக்கட்டும், இது அத்தனையிலையும் சிறுபான்மையினர் நலன் அப்படிங்கிற இடத்துல மிக வலுவாக நின்றது திராவிட முன்னேற்ற. ஜுடிஷியரி ப்ரெஷர் பண்ணுது. தீர்ப்பை நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது? அந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று முன்னுதாரணம்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னுதாரணம் இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் நீதித்துறையில் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு ப்ரெசிடென்ஸை கோட் பண்ணுற வழக்கம் உண்டு. அப்படி இருக்கிறப்போ எந்த முன்னுதாரணமும் இல்லாமல் தன்னுடைய அலுவலகத்துக்கு, அந்த நீதிமன்றத்துக்கு காவலுக்கு வந்த ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி நீ ஏற்று பெட்டிஷனரையே வந்து எக்ஸிக்யூட்டிவாக மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த தீர்ப்பு இருந்துச்சு. எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது அரசு நிர்வாகம், ஆலய நிர்வாகம். ராம ரவிக்குமார் பெட்டிஷனரையே நீ போய் எக்ஸிக்யூட் பண்ண ஆடுற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த விவகாரம் போணுச்சு. அன்னைக்கு திமுக மிக வலுவாக we are not allowing it, we will face the consequence அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரலாக ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. வக்ஃபு பில்லில் தான் நினைக்கிறேன் அதற்கு எதிராக கண்டன கோஷங்களை அசம்பிளிக்குள்ளேயே எழுப்பணும். அசம்பிளிக்குள்ள கோஷம் எழுப்பக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வமாக கோஷம் எழுப்பக்கூடிய ஒரு மரபுங்கிறது ஏறக்குறைய இல்லை. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சப்போ அண்ணா வந்து நான் தமிழ்நாடுன்னு சொல்கிறேன், எல்லாம் வாழ்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு பேரவை விதிகளை தளர்த்திட்டு அதை அலோவ் பண்ண சொன்னார். அதற்கு பிறகு இந்த சூழலில் தான் வக்ஃபுக்கு எதிராக தான் பேரவைக்குள்ள ஒரு கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இவ்வளவு ரிஜிடாக இருந்தக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அந்த பாலிசிஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற கோரிக்கை எங்களுக்கு இருக்குது. நான் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் இறங்கி போராடுவோம். ஏன்னா பிஜேபியே எதிர்த்து போராடி தான் நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதெல்லாம் அப்புறம். ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அந்த யூனிக்னஸை பாதிக்கப்படும் போது
எந்த பிரச்சனை வந்தாலும் திமுக களத்தில் இறங்கி போராடதான் செய்யும். அடிப்படையில் வந்து சிறுபான்மையினர் நலன் இதுதான் வந்து தேசிய அளவில் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு திமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்து இந்தியா கூட்டணியே வந்து அமையுது. இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு மத ரீதியான சார்பு கொண்டவர்கள்லாம் உள்ள வரக்கூடாது. இது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு கூட்டணிங்கிற அடிப்படையில் இருக்குது. அதில் வந்து மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியா கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக ஆகணும்னு சொல்லிட்டு சிவசேனாவிலிருந்து சொல்லக்கூடியது. பல இந்தியா கூட்டணி பார்ட்னர்களும் அதில் வந்து அவர் தான் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு இது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து அந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் வந்து நடக்கிறது. 5 மாநில தேர்தலுக்கு பிறகு நடக்கிறது. அதில் திமுக கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்தியா கூட்டணியில் திமுக இன்னும் நீடிக்கிறதா அதுதான் தெரியணும். ஏன்னா கிறிஸ் ஜோர்டங்கர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். அவர் திமுகவுடைய இது என்ன நிலைப்பாடு என்ன? ஏன்னா முதல்ல இந்தியாவிலேயே முதல் தடவையாக ராகுல் காந்தி பிரதமருங்கிற ஒரு வார்த்தையை உதித்தவர் திமுக தலைவர் தான். காங்கிரஸே வந்து அவர் வந்து பிரதமராக ஏற்றுக்காத ஒரு காலகட்டத்தில் அவர் பிரதமர்னு சொல்லி பிரச்சாரம் செய்தவர். எனக்கு என்ன டவுட்னா, காங்கிரஸ்காரர்களுக்கு திமுக மீது வந்த வெறுப்பு இருக்குல்ல, அது வந்து போன தேர்தலில் விட இந்த தேர்தலில் அதிகம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2019க்கு பிறகு அது கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாயிட்டே இருக்கு. ராகுலை போய் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு இவரு. எப்படி இவர் சொல்லலாம்? அந்த கடுப்பில் தான் திமுக மேலே கோபமாக பாய்கிறார்களோ அப்படிங்கிற டவுட் கூட நமக்கு வர செய்யுது. ஆனால் அடிப்படையில் காங்கிரஸினுடைய ட்ரெஜெக்டரியை பாருங்கள். பீகாரில் கண்ணுக்கு முன்னால் இருந்த வெற்றி தேஜஸ்வி யாதவுக்கு. இவங்க உள்ளே போடுறாங்க, கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, அதிகமாக கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படிங்கிற புது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் நானும் ஒரே கூட்டணியில் இருப்போம், ஆனால் ஒரே தொகுதியில் 2 கேண்டிடேட் போடுவோம் பாண்டிச்சேரியில். அப்போ இந்த ஒரு கட்டுக்கோப்பான அணி, இந்த அணி வெல்லுங்கிற அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை காங்கிரஸ் உடைக்குது. அங்கே பாஜக ஜெயிக்குது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கட்டுக்கோப்பாக இருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குள்ள முதல்ல ஒரு கழகத்தை காங்கிரஸிலிருந்து ஒரு கழக குரலை எழுப்பி, பாஜகவினுடைய ஒரு ப்ராக்சி குரலான்னு நமக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளில போயிருந்தா பிரச்சனை இல்லை, நான் ஒன்று டிமாண்ட் பண்ணேன் அவங்க கொடுக்கல, நான் வெளில போகிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. திமுக யார் மேலாம் சிம்பத்தியோடு இருக்கும், சில பேரை கருணையோடு அணுகும், சில பேரை நட்போடு அணுகும். அப்படி நட்போடு அணுகக்கூடியவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களையெல்லாம் உள்ளே இறக்கி கெஞ்சு கூத்தாடி அணிக்குள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு பிரச்சாரத்தில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இந்த அலையன்ஸோட கெமிஸ்ட்ரியை உடைச்சி இன்னைக்கு திமுகவை வீழ்த்தியிருக்கிறார். பாண்டிச்சேரியில் இதே கதை தான், அங்கேயும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு. நீங்கள் போய் கேரளாவில் போயிட்டு ஒரே அணிதான்னு சொல்கிறோம், இந்தியா கூட்டணி தான் சொல்கிறோம். அங்கே போயிட்டு ஒரு என்ன சொல்கிறாரு, பிஜேபியோட ஏஜென்ட் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ நான் சொன்னதில் காங்கிரஸ் வந்து பிஜேபியோட ஏஜென்ட் நம்ம சொன்னதை கட் பண்ணி போட்டாங்கன்னா அது வந்து நல்ல செல்லபிளான கண்டென்ட். பினராயி விஜயன் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, இவங்க தானே முதல்ல அடிச்சாங்க. அதாவது காங்கிரஸ்காரர்கள்லாம் வரிசையில் வந்துருவாங்க, திமுக யோக்கியம் நாங்கள் பிஜேபியோட ஏஜெண்டா அப்படின்னு கேட்பாங்க. கம்யூனிஸ்டே பிஜேபியோட ஏஜென்ட் நீங்க சொல்லும் பொழுது உங்களை பிஜேபியோட ஏஜென்ட் நாங்க ஏன் சொல்லக்கூடாது? பிஜேபி எதையெல்லாம் விரும்புதோ, தேஜஸ்வி யாதவ் வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. திமுகவை வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. மம்தா பானர்ஜி வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. கெஜ்ரிவாலை வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. இப்படி தமிழ்நாடு இந்தியா முழுக்க கம்யூனிஸ்டுகளை வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அப்ப பிஜேபி எதையெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் இருக்கு. பிஜேபி எதையெல்லாம் விரும்பாதோ அதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாத இடத்துல விஜய் இருக்காரு. நல்ல காம்பினேஷன். ஆரம்பத்தில் இருந்த திமுகவை இந்தியா கூட்டணியில் இருந்த 2 கட்சிகள் வந்து எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி. ஒன்று ஆம் ஆத்மி, இன்னொன்று திரிணாமுல் காங்கிரஸ். காங்கிரஸை நம்பாத அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக வந்து அதை கேட்டுச்சா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது. காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு பின்னாடி தான் தாவேகாவுடன் கூட்டணி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து கிடையாது. அப்படி கிடையாது, அதுக்கு முன்னாடியிலிருந்து அவர்கள் வந்து ரெடியாக இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு குரல் இருந்ததில்ல, கழக குரல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, காங்கிரஸில் இருந்து இருந்த கழக குரல். அந்த கழக குரலுக்கு தேர்தலுக்கு பின்னாடி இப்போ வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அது நம்ம எப்படி பொற்காசுகள் பரிசா அப்படின்னு தான். ராஜா காலத்தில் வந்து பொற்காசுகளை பரிசா கொடுப்பாங்க.
இவரு ராஜா மாதிரி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு போல இருக்கு. ஏன்னா டக்குன்னு என்ன பண்றாப்புல திடீர்னு மாறு இடத்துல எல்லாம் சுத்துறாராம், நகர்வலம் இல்ல வராராம், பெரம்பூர்லயே அவர் மாறுவேடத்தில் மாறு சுத்திட்டு இடத்துல இருந்தா சுத்துறதா சொல்றாங்க. ஸோ நீங்க அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இது ராஜா காலத்து ட்ரெடிஷனா கூட இருக்கலாம். தனக்கு வேண்டப்பட்ட ஒன்றை செய்து கொடுத்தவருக்கு பொற்காசுகளை பரிசாக கொடுப்பது போல அந்த ராஜ்யசபா சீட்டை பரிசாக கொடுத்துருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு மாடர்ன் டேர்மில் சொல்லணும்னா அது வந்து கமிஷன். எனக்கு 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 வேலை பார்த்து கொடுத்துருக்கேன், அதுக்கு நான் வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்கணும். நாகரிகமாக சொல்லணும்னா டிவிடெண்ட்டு, கொஞ்சம் கலோக்கியலாக சொல்லணும்னா கமிஷன். அது என்ன கமிஷன் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அந்த கமிஷனாக தான் இந்த RS சீட் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு டவுட் வருது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கு பதில் இன்னைக்கு இருக்கு. இந்தியா கூட்டணியில் தாவேகா இணைஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் தாவேகா பங்கெடுக்கல. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள்கிட்ட MP இல்லை. அது இவங்க சொல்ல மாட்டாங்க, காங்கிரஸ் சொல்லும். அதாவது ராகுல் காந்தியையும் சோனியா காந்தி ஏன் விஜய் சந்திக்கலைங்கிறத விஜய் சொல்லலை, தாவேகா சொல்லலை, கிறிஸ்டோபர் திலக் சொல்றாரு. இல்லை அந்த மாதிரி வந்து ஏன் விஜய் இதில் பங்கெடுக்கலன்னு நம்ம கேட்டோம்னா காங்கிரஸ் பதில் சொல்லும். என்ன சொல்லும்? இவங்கள்ட்ட MP இல்லை, அதனால நாங்கள் அவங்கள இன்வைட் பண்ணல அப்படிங்கும். இதுதான் இது சுச்சமம். இது இந்த 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 ஆன்சர் இருக்குல்ல, இவங்கள்ட்ட MP இல்லை, அதை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இவர் ராஜ்யசபாவை வந்து காங்கிரஸ் கொடுத்தது. சார், ராஜ்யசபாவில் போய் உட்காந்துட்டா பாஜக கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத திட்டங்களுக்கு, சட்டங்களுக்கு, மசோதாக்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை எடுத்தே ஆகணும். எதிர அதை ஆதரிக்கணும், இல்லை எதிர்க்கணும். எதிர்த்தா ஓனர் மோடி அமித்ஷாவும் கோச்சுப்பாங்க, ஆதரிச்சா மக்கள்கிட்ட தான் ஒரு சங்கிங்கிறது உண்மை அம்பலப்பட்டு போயிடும். ஸோ என்ன பண்ணுறது, எடுத்தேம்பார் ஓட்டம்ட்டு தூக்கி கொண்டு போய் ராஜ்யசபாவை காங்கிரஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்தியா கூட்டணி கூப்பிட மாட்டல, வா மீட்டிங் நடக்குது பிஜேபி எதிர்க்கணும் வா அப்படின்னு கூப்பிட மாட்டல. நாளைக்கு மசோதா வருது பிஜேபி எதிர்க்கணும் வா அப்படின்னு கூப்பிட மாட்டல. பாஜக என்ன கொண்டு வந்தாலும் ஒரு அறிக்கை கூட கொடுக்காம இங்கே உட்காந்துக்கலாம். கேஸ் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, உர விலை ஏறுது, எல்லாம் நடக்குது. எதுக்கும் ஒரு அறிக்கை கூட கொடுக்காம அவரால் இங்கே உட்காந்துருக்க முடியும். எதுக்கும் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு எடுக்க மாட்டார். ஆன்லைன் புல்லிஸ் மட்டும் எல்லா நிலைப்பாடுகளையும் பேசிட்டு இருப்பாங்க. இதிலிருந்து ஸ்கிப் ஆகிறதுக்கான ஒரு உத்தி தான் ராஜ்யசபாவை கொண்டு போய் காங்கிரஸ் கொடுத்தது நான் பார்க்குறேன். திமுக காரங்க வந்து திரும்ப திரும்ப இதை வந்து ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்றீங்க, இது வந்து ஆன்லைனில் தான் இந்த ஆட்சியே நடக்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு தான் இந்த ஆட்சியுடைய ப்ரொபகண்டாவே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் வந்து திமுக அதிமுக மாதிரியான பாரம்பரியமான கட்சிகள், மாநில கட்சிகள், அவர்களுக்கு ஏன் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியல? இதே டெக்னாலஜி எல்லாருக்கும் பொதுவானது தானே. அது இல்லை, டெக்னாலஜி பொதுவானது தான். ஆனால் அடிப்படையில் என்னென்னா, ஒரு அரசியல்ங்கிறது கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன், மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க தேர்தலை அணுகிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த உத்தியை மாற்றணுங்கிற புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த இந்த நியூ ஃபோர்ஸ் எல்லாம் அவங்க முன்னால் நிற்க முடியாது. அதுதான் அடிப்படை. ஆனால் இந்த ரீல்ஸ் ஆச்சுன்னு ஏன் இதை சொல்கிறோங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு 2 நாளில் வந்த செய்திகளை பாருங்கள். முதல்ல ஒரு கிராமப்புறத்தை எடுத்துப்போம். ஒரு கிராமம் இருக்குங்க, அந்த கிராமத்தில் பொருளாதார சுழற்சியை 3 விஷயந்தான் உண்டு பண்ணும், அதை தான் ஹெல்ப் பண்ணும். 1 விவசாயம், அடுத்தது கட்டுமானத்துறை, 3வது 100 நாள் வேலை திட்டம். இந்த 3லையும் விடக்கூடிய அடி ஒரு கிராம பொருளாதாரத்தில் விடக்கூடிய நேரடி அடி. நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதை பற்றி நம்ம டெய்லி பேசுகிறோம், கேஸ் சிலிண்டர் விலை ஏறுறதை பற்றி பேசுகிறோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக உரங்களினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு. கடைமடை வரைக்கும் இந்த முறை பாசனத்துக்கு தண்ணி திறந்து விடப்படுமா அப்படிங்கிற டவுட் இருக்கு. அப்போ வேளாண்மையில் ஒரு பெரிய பிரச்சனையை தமிழ்நாடு இந்த முறை எதிர்கொண்டுட்டு இருக்கு, அதுவும் இந்த 1 மாசத்துல. அடுத்தது வாங்க கட்டுமானத்துறை. இன்னைக்கு காலையில் வந்து செய்தி, தாறுமாறா கட்டுமான பொருட்களுடைய விலையேற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க, 6 மாதம் அடுத்து 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்துக்கு 12,000 கோடி வரைக்கும் வந்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 3,000 கோடி தான் வருதுங்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பயனாளர் எண்ணிக்கை, பணிகளுடைய எண்ணிக்கை, கூலியினுடைய அளவு இதெல்லாம் குறைய போகுது. அப்போ 3 முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸ், அது விவசாயம், கட்டுமானத்துறை, 100 நாள் வேலை திட்டம், இந்த மாதிரியான 3 முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸ்லையும் ஒரு மரண அடி விழுந்திருக்கு. இதை வந்து அட்ரஸே பண்ணாத ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது. இப்படி ஒன்று நடக்குதுங்கிறதே தெரியாதவராக விஜய் இருக்கிறார். இல்லை தெரியும்னா பேசணும்ல, தெரியும்னா அது குறித்து ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திருக்கணும்ல, தெரியும்னா அதை அட்ரஸ் பண்ணி கவலைப்படாதீங்க நான் ஒரு மானியம் கொடுக்குறேன் உடனே கேட்பாங்க. உர விலை ஏறுறதுக்கு இவர் என்ன பண்ணுவார்? சிலிண்டர் விலை ஏறுறதுக்கு எங்களை தானே கேள்வி கேட்டீங்க, சிலிண்டர் விலை ஏறுறதுக்கு டெல்லிக்கு போலியான்னு எங்களை தானே கேட்டீங்க. ஆனாலும் சிலிண்டர் விலை ஏறுறதுக்கும் நிவாரணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் திமுக இருந்துச்சு. தாறுமாறா சிலிண்டர் விலை ஏறினப்போ 2 முக்கியமான திட்டங்களை திமுக அறிவிச்சிச்சு. 1, சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய ஹோட்டல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி அடுப்புகளை பயன்படுத்தினா
கூடுதல் மின்சாரம் இருக்குல்ல, அந்த கூடுதல் மின்சார பயன்பாட்டுக்கு மானியம் கொடுக்குறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை திமுக கொடுத்துச்சு. அதே போல் வந்து விறகடுப்புக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் ஹோட்டலில் விறகடுப்பு பயன்படுத்துறதுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வேணும். அந்த கிளியரன்ஸ்லேருந்து விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு திமுக அறிவிச்சிச்சு. மோடி வந்து ஏடா கூடமாக சிலிண்டரை ஏற்றுனா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கையை விரிக்கல. எங்களால் என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்தது திமுக அரசு. இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிற அறிவே இல்லாத அளவிற்கு ஒரு அரசாங்கத்தை இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் நடத்தி கொண்டிருக்காங்க. அதுக்கு இது கொஞ்சம் அதீதமாக தெரியலையா? ஒரு முறுக்கு கூட கரெக்டான மேனுஃபேக்சரிங் டேட்டில் செஞ்சுருக்கணும், அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் கோயில்களில் விற்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சி நடக்குது. இல்லை, அதுதான் உங்களுடைய அறிவின் உயரம். ஒரு முறுக்கு பாக்கெட்டை எடுத்து அதில் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு, இந்த எக்ஸ்பைரி டேட்டில் இந்த டேட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்கங்கிறது விற்பவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. FSSAI சர்டிஃபிகேட் கொடுக்கறது, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரு, நிறுவனத்தினுடைய அனுமதி, அதை பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்ஷன், இப்படி ஒரு பேரலல் சிஸ்டம் இருக்குங்கிறதே ஒரு அமைச்சருக்கு தெரியாது தான் இந்த அரசனுடைய அமைச்சருக்கு இல்லை, எனக்கும் தெரியாது. என்ன பிரச்சனைனா இதெல்லாம் ரீல்ஸில் வரல, அந்த ஒரு பிரச்சனையும் ஒன்று இருக்கு. ரொம்ப சிம்பிள். 6 மாதம் நீங்கள் இவ்வளவு சாதனைகள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், நாங்கள் இவ்வளவு வழிமுறைகளை வச்சுருக்கோம், அதெல்லாம் ஏன் ரீல்ஸில் இல்லை? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு நீங்கள் தான் பேர் வச்சிங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணுறீங்க, அதுக்கு ஆதாரமாக ஏதாவது ஒரு ரீல் காமிங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சென்ஸ் அதிகம் அப்படிங்கிற பார்வையிலிருந்து தான் இந்த தேர்தலை நம்ம அணுகணும். அந்த பொலிட்டிக்கல் சென்ஸ் வந்து இருக்கு, அதை நம்ம அவங்களுக்கு என்ன இடத்துல இருக்கோ அந்த இடத்துல போய் சொல்லணுங்கிற புரிதலை இந்த தேர்தல் முடிவு கொடுத்துருக்கு. அந்த இடத்துல போய் நம்ம சொல்லுவோம். அது வரைக்கும் குஷியாக இருப்போம். இல்லை, அது என்ன பிரச்சனைனா 6 மாதம் டைம் கொடுங்க 6 மாதம் டைம் கொடுங்க அப்படிம்பாங்க. உர விலை ஏறுறதுனால விவசாயம் பண்ணலைன்னா 6 மாதத்துல பட்டினி சேவை வந்துடும். கட்டுமானத்துறை முடங்குறதுனால 6 மாதம் கழிச்சு வீடு கட்டிப்போம்னு ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணாங்கன்னு வச்சுங்க, கட்டுமான தொழிலாளர்களுக்குலாம் வீட்டில் அடுப்பறியாது. 100 நாள் வேலை திட்டத்தில் வரக்கூடிய பணம் நின்று போச்சுன்னா அங்கே போகக்கூடிய பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும். இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்கறது தான் அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை, பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு பேய் வந்து களத்துக்கு வந்திருக்கு. எந்த ரீல்ஸை வைத்து ஆட்சியை விஜய் பிடித்தார் அப்படின்னு நம்பப்படுகிறதோ அதே ரீல்ஸு அதே அளவுக்கு வந்து ஒரு தீவிரமான விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வைத்திருக்கக்கூடியவர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இப்போது விஜயை டீல் பண்ண மாதிரி தான் திமுக இவரையும் டீல் செய்யப்படுகிறார். விஜயுடைய பெயரை கூட திமுக தலைவர்கள் யாரும் பிரச்சாரத்தில் உச்சரித்து வந்து நான் கேட்கல. திமுக என்ன செய்தோ அதையே தான் வந்து அதிமுக காப்பி அடிக்கும். ஸோ போட்டியிலே இல்லாத ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு விஜயை பற்றியோ விஜயுடைய வேட்பாளர்களை பற்றியோ களத்தில் யாருமே எதுவுமே பேசலை. அது வந்து அவருக்கு வந்து இந்த ஆமை முயல் கணக்காக வந்து இதுவாகிருக்கு. இப்போ அண்ணாமலை புதுசாக வரப்போகிறாரு. அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு இணையதளத்தில் ஆரம்பிக்கிறாரு. முதல் ஒரு 4 மணி நேரத்தில் 2.25 லட்சம் பேர் அந்த அமைப்பில் சேர்றாங்க. அதை பார்த்துட்டு லதா ரஜினிகாந்த் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் வந்து பல்லாயிரக்கணக்கானவர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சிகள் என்ன பண்ண போகிறாங்க? திமுக மட்டும் கேட்கல, அதிமுகவையும் சேர்த்து கேட்குறேன். ஏன்னா வந்து மாநில கட்சிகள், பிராந்திய கட்சிகளுடைய உயிர்ப்பு தான் வந்து இந்தியாவையே ஒரு ஜீவனுள்ள ஒரு நாடாக வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த கட்சிகள் என்ன பண்ண போகுது? புதுசாக இப்படி வராங்க, ஃபேஸ்புக்குன்றாங்க, ட்விட்டர்ன்றாங்க, இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, ஓட்டுங்களை அள்ளிக்கிட்டு போகிறாங்க. என்னதான் பண்ண போறீங்க? இல்லை, அடிப்படையில் தமிழ்நாடு பாப்புலேஷன் 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று அரசியல் கட்சிகளில் இருக்கிறவங்க, இன்னொன்று கல்ட்டாக இருக்கிறவங்க. வரப்போகிறது ஒரு கல்ட்டு. இப்போ வெற்றி பெற்றது ஒரு கல்ட்டு. ஒரு கல்ட்டு வரும்பொழுது இன்னொரு கல்ட்டு தான் பயப்படணும். அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் அடிப்படை. அதை தாண்டி இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரெடிஷ்னலான பார்வையிலே எல்லாத்தையும் பார்க்காதீங்க. மக்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆர்கனைஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்காதீங்க அப்படிங்கிறத வந்து திமுகவுக்கு உணர்த்தியிருக்கு. நிச்சயமாக நாங்கள் உணர்ந்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை அணுகும். லைட்டாக எடுக்க மாட்டோம். அதே சமயம் அவருக்கான மிகை மதிப்பையும் கொடுத்துட மாட்டோம். என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை கொடுப்போம். இன்னொன்று இவங்க எல்லாம் சொல்கிறாங்க அரகன்ஸில் திமுக தோத்துருச்சு. ஒன்றும் கிடையாது சார். சின்ன எக்ஸாம்பிள் எடுப்போம். நேற்றுக்கு முந்தா நாள் வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் போய் தாவேக்கால இணைகிறாங்க. இணையும் போது யாரை சந்திச்சு இணைஞ்சாங்க? விஜய் சந்திச்சு இணைஞ்சாங்களா? இல்லை. கேட்டுக்கு வெளியில் கேட் பூட்டப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்தார்கள்னு செய்தி வருது. இதுக்கு பேர் வந்து ஹம்பிள்னஸாம், இதுக்கு பேர் அரவணைப்பான், இதுக்கு பேர் அன்பான். இந்த சோக்கால்டு இணைய இன்டெலெக்சுவல் சொல்லக்கூடியது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா அதிமுகவினுடைய மூத்த தலைவர் திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணையணும்னு வந்தார். 21ஆம் தேதி ஜூலை மாதம் 2025. அன்னைக்கு காலையில் வாக்கிங்கில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், மெடிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் அன்னைய சிஎம் திமுகவினுடைய தலைவருக்கு ஏற்படுது. அப்போலோவில் அட்மிட் ஆகணும், வீட்டிலேருந்து அங்கே போகணும். போகிற வழியில்
அன்வர் ராஜா கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு, ஒரு சீனியர் மேன், அவரை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, கட்சியில் இணைச்சிட்டு அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும். இது வந்து திமுகவோட தலைவர். இவங்களோட பார்வையில் கேட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறவே சந்திக்க முடியாதுன்னு இருக்கக்கூடியவர் வந்து அன்பானவர், அரவணைப்பானவர், ஹம்பிள்னஸ் என்னுடைய அடையாளம். மருத்துவமனைக்கு போனாலும் பரவாயில்ல, ஒரு சீனியர் லீடர் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போய் கட்சியில் இணைச்சிட்டு போனார்ல, அவர் வந்து அரகண்ட் மிக்கவர். அந்த கட்சி வந்து அரகண்டான கட்சி. இப்படியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்கல்ல, இந்த நரேட்டிவ்னுடைய விளைவு தான் விஜய். ஓகே, இந்த நரேட்டிவ்னுடைய விளைவு தான் ராத்திரி விடிய 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 கரண்ட் போனாலும் எதுவுமே பண்ண முடியாமல் ரோட்டில் வந்து நிற்கக்கூடிய இடம். என்ன, நீங்கள் பண்ண தப்புக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது திமுக சார்பானவர்கள், திமுக தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, திமுக ஆதரவாளர்கள், அவர்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் வந்து சென்னைக்கு வந்தோம், திமுக தலைவரை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம், அவரை பார்க்க முடியல, எங்களை வந்து உள்ளேயே சேர்க்கலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் திமுக தோத்துதுன்னு அவங்க வந்து கணிசமாக நம்புகிறாங்க. இல்லை, அது என்னன்னா நம்ப வைக்கப்படுகிறார். திமுகவினுடைய கேடஸை எமோஷ்னலாக, மென்டலாக நம்பிக்கை இழக்க வைக்கணும், கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக திருப்பணும் அப்படின்னு இவங்க நடத்தக்கூடிய ஒரு உளவியல் யுத்தத்தினுடைய ஒரு பகுதி தான் இவங்களுடைய இந்த விஷயம். இருக்கும் சார். நான் வந்து கட்சி ஆஃபீஸ்க்கு போகும் பொழுது தலைவர் இன்னைக்கு டெய்லி கட்சி ஆஃபீஸ் வராங்க. முன்னாடி வீக்லி ட்வைஸ் தேவையின் கருதி தான் வருவாங்க. ஏன்னா பெருமளவு தலைமைச் செயலகத்திலையும் அரசு அலுவலகத்திலையும் அரசு அலுவலர்களோடையும் ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்துறதுங்கிறது அதுதான். ஏன்னா மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஓடி ஓடி உழைச்ச ஒரு உழைப்பு. சார், இன்னைக்கு அவர் தோற்று போயிருக்கலாம், கட்சி ஆட்சியில் இல்லாமல் போயிருக்கலாம், நாளைக்கு யார் வந்தாலும் அவரை விட அதிகமாக உழைச்சாதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற பேர் எடுக்க முடியும் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டார். அது வந்து அவர் காலத்திற்கு பிறகும் அதுதான் பெஞ்ச் மார்க். நீங்கள் அவர் அளவுக்கு வேலை பார்க்கணும். நீங்கள் சரி தோக்கடிச்சிட்டாங்கன்னா ஆமாம், அதில் என்ன மாற்றுக்கிறது. திமுகவுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது வந்து அதிசயமான ஒரு விஷயம்தான். பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை, சாதி, மதம், மூட பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துக்கும் எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரதே அதிசயம்தான். அப்படி இருக்கிறப்போ இந்த பவர் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செஞ்சதெல்லாம் இல்லைன்னு ஆகிடாது. இப்போ அவ்வளவு உழைச்ச ஒரு உழைப்பு அப்படி அதெல்லாம் கேடஸ்க்கு புரியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தோத்துட்ட போது அதெல்லாம் உங்களுக்கு எமோஷனலாக தெரியுது. ஆஹா, அது பண்ணியிருந்தா வரலாற்றில் இஃப்னு ஒன்று இல்லை, இஃப் நடந்திருந்தால் அப்படின்னு ஒன்று இல்லை, நடந்துருச்சு. இன்னைக்கு தலைவரை வந்து ஈஸியாக பார்க்க முடியுதுங்கிற சூழல் இருக்குது. நீங்கள் அறிவாலயத்துக்கு வந்தீங்கன்னா என்ன போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு குடும்பமாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கக்கூடிய சூழல் பார்க்குறோம். 21க்கு முன்னாடி அவர் அப்படி தான் இருந்தார். 21லேருந்து 26 வரைக்கும் எல்லாரையும் ஸ்கிப் பண்ணிட்டாருலாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து சும்மா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருடைய நேரம் அப்படி. ஒரு பிறந்த நாள்னு போய் நின்று எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து தான் அனுப்பியிருந்திருக்காரு. கல்யாண நாள்னு பத்திரிக்கை வைக்க வந்தவங்க, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வந்து அவ்வளோ பெரியும் ரிசீவ் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு. எல்லா கல்யாணத்துக்கும் லெட்டர் போடக்கூடிய சூழல் இருக்க தான் செஞ்சுருந்துருக்கு. எனக்கு ஒரு நல்ல நாள், கெட்ட நாள், நான் போய் தலைவரை பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து அவ்வளோ பெரியும் என்கேஜ் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்தவங்களை வேணா ஒருத்தர் 2 பேர் ஏதாவது ஒரு சின்ன சூழலில், அதுவும் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒருத்தர் 2 பேருடைய அனுபவத்தை ஒட்டுமொத்த கட்சியினுடைய அனுபவமாக மாற்றி கட்சிக்காரங்களுக்கும் கட்சிக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுத்தணும்னு ஒரு உளவில் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அது திமுக தொண்டர்கள் பலியாக மாட்டாங்க. ஏன்னா திமுக தொண்டர்கள் தோல்வியில் உறுதியோடு இருக்கக்கூடியவர். வெற்றி வந்துட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். எதை நம்ப மாட்டீங்க, எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 3ஆவது நாள் ஒரு கார்ப்பரேட் மேனேஜர், எனக்கு மேனேஜராக இருந்தவர், கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆறுதல் சொல்லிட்டு கட்சியில் சேர்ந்த தம்பி அப்படின்னாரு. இல்லைன்னா நல்ல ஒரு 6-7 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க மாதம், எதுக்கு திடீர்னு இந்த முடிவு அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்னா கார்ப்பரேட்டுக்கு அது பாதிக்குமே, அவரோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு அது பாதிக்குமேன்னு கேட்டதுக்கு, நம்ம கட்சியில் தம்பி எப்போ விட்டு போக முடியும், இந்த மொமெண்ட், இந்த உணர்வு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுதான் ஆர்கானிக்காக ஜென்சின்னு மக்கள் கூடுறாங்க. அதுதான் ஆர்கானிக்காக வந்து அங்கங்கே கூட்டம் நடத்தும் பொழுது மக்கள் வந்து உட்காடுறாங்க. இது வந்து திமுகவோட கோர் ஸ்ட்ரென்த். அது டிஃபீட்லேருந்து வெளில வரும். நீங்கள் அதை அடிக்க அது ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கும். தனித்து விடப்பட்டார் நல்லது. தனித்து விடப்பட்ட நாங்கள் இன்னும் பவுன்ஸ் பேக் அதிகமாக இருக்கும். வில் பி மோர் ஸ்ட்ராங்கர். அந்த இடத்த நோக்கி அவங்க நகர்த்துறாங்க. ரொம்ப நம்பிக்கையோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாத காலத்தில் வந்து இந்த ஷாக்கில் இருந்து வெளியில் வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனாலும் கூட திமுக வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நேரம் ஒதுக்கி இந்த விஷயங்கள்லாம் பேசுனதுக்கு நன்றி.